எங்கள் உதவி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் அந்த அந்த வார்த்தையை அவர் சொல்லலை, கூட்டணி இல்லாமல் தான் சொல்கிறார். கூட்டணின்னு சொல்லும்போது இடதுசாரிகளை தவிர்த்த காங்கிரஸ், விசிகா, மதிமுக எல்லாருக்காகவும் தான் அவர் பேசுகிறார். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத அரை வேக்காடு மனங்கள் தான் இப்படி பேசும். அதாவது பொலிட்டிக்கலி ஆஃப் பேக்குடுவாங்க. மறுபடியும் வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துகிறேன். அரை வேக்காடுறான்னு பர்சனலாக ஒருத்தனை திட்டுறது, காயப்படுத்துறதுலாம் இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியிலான அரை வேக்காடு என்பது அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கலி ஆஃப் பேக்டு, அரசியல் ரீதியாக அரை வேக்காடாக இருக்கக்கூடிய, அரசியல் பக்குவம் இல்லாத, போதிய அரசியல் அறிவு இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைப்பார்கள். உங்கள் பலவீனத்தை ஏன் வெளியில் காமிக்கிறீங்க? ஒரு மனிதன் பலவீனமாக கூட இருக்கலாம், தான் பலவீனத்தை காமிச்சக்கூடாது. யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் ஒரு வீக்னஸ். அதையும் செய்கிறாங்க. எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர். 3.5 வருஷம்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட குறை இருக்கும், லிஸ்ட்டு போட முடியும். இப்போ இங்கே எனக்கு பிஜேபி தான் எனிமின்றது மூலமாக இந்த 5 வருஷமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் 1.5 வருஷத்தில் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும். இதை கடந்து போக சொல்கிறியா? இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? யாரை ஏமாத்துறதுக்கு பேசுகிறீங்க? உங்கள் கேடர் இதை ஒத்துக்கல, இதை புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு டைரெக்டாக அலைன்ஸ் வச்சு 10 சீட்டு 20 சீட்டு பிஜேபி கொடுத்தா அவனை ஜெயிக்க வைக்கிறதுன்றது அது அல்ல, அது கிடையாது. அவனோட எக்கனாமிக் அஜெண்டாவை, அவனோட கம்யூனல் அஜெண்டாவை, அவனோட கல்ச்சுரல் அஜெண்டாவை நீ உள்ளே கொண்டு வந்து போடுறல்ல, இதுதான் உண்மையிலே பிஜேபிக்கான நட்பு சக்தியின் வேலை. இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை நீ கண்டு காணாமல் இருக்கணும், அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உண்மையிலேயே டிஎம்கே கிட்ட நீங்கள் வேலை போயிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இது எங்கே நிற்கும்? அடுத்த இடத்துல நீ எலெக்ஷனுக்கு 10 கோடி வாங்கினல்ல, அங்கே நிற்கும். எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு விசிகாக்குள்ளேருந்து ஒரு குரல் எழும்புதுன்னா அந்த கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். அதை நீ ஆதரிக்கணும், ஊக்குவிக்கணும், இல்லை பொத்திக்கினாது இருக்கணும். அந்த மாதிரி பேசுகிறவங்கள தூக்கி கழுவில் ஏற்றுறது, அதுக்கு 1000 உள்நோக்கம் கற்பிப்பது அயோக்கியத்தனமானது. அதாவது இங்கே திமுகவும் அண்ணா திமுகவும் மட்டும்தான் ஆளை பிறந்தவங்க, மற்றவங்க எல்லாருமே அவங்க பின்னால் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணமே முதல்ல மாறணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சலசலப்புகளில் மிக முக்கியமானது அந்த அரசியல் அணுகுண்டு தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டார். அவரோட வேலையை பார்க்க போகனாலும் கூட மற்ற கட்சிகள் இதெல்லாம் இப்போ பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக விசிகால ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், காங்கிரஸ்லேருந்து செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், எல்லாருமே இதை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இவர் முத்தரசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்கள் பேசும்போது கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவாங்களா என்னன்றது தெரியலை, ஆனால் நாங்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது, அதிமுகவோ திமுகவோ நாங்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது, கூட்டணி கம்பல்சரி வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லா கூட்டணி கட்சிகள்லேருந்துமே அந்த பேச்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னும் போது இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு நபர் தனியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத, ஆனால் உங்கள் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குன்றத பார்க்க முடியுது. குறிப்பாக உங்களுக்கு திமுக கூட்டணி உடையணுன்ற ஆசை இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு அது தொலைக்காட்சிகள் விவாதங்களில் பார்க்கும்போதும் தெரியுது, மற்ற இடங்களில் பேசும்போதும் இவருக்கு ஏதோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்குது, திமுக கூட்டணி மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்படுது. உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது என்னை சார்ந்து, தனிநபர் சார்ந்து, என்னை மையமாக வச்சு இந்த கேள்வி நீங்கள் கேட்டதே தவிர்த்துருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் முத்தரசன் சொல்லலை, பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் பொதுச் செயலாளர், மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனோட பேட்டி என்னன்னா, ஆக்சுவலாக அவர் கடந்து தான் போகிறார். அது ரொம்ப பெரிய இஷ்யூவும் கிடையாது. அவர் அதாவது சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், சின்ன ஸ்டேட்மெண்ட். அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாதுன்றார். ஆனால் அதை சொல்கிறதுக்கே இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவர்கள் நிலை வித்வான்களாக மாறி 3.5 ஆண்டுகள் ஆகின்றன என்பதுதான் உண்மை. இதை நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. சொன்னால் அவங்களுக்கு தோழர்களுக்கு கோபம் வரும். ஆகவே அந்த பின்புலத்திலேருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் இல்லாமல் எந்த கட்சியும், திமுக அண்ணா திமுக கூட்டணிகள் இல்லாமல், அவர் நாங்கள் இல்லாமல்னு சொல்லலை, அது நல்லா இங்கே இடதுசாரிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பாலகிருஷ்ணன் சொல்லலை, கூட்டணின்றார். அவர் ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட். அதாவது அதுதான் உண்மை, ரொம்ப எளிய உண்மை, அது சிம்பிள் ட்ரூத். திமுகவோ அண்ணா திமுகவோ கூட்டணி இல்லாமல் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ எடப்பாடியோ யாருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்றது சிம்பிள் ஃபேக்ட். அதை 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க, திமுகவும் அண்ணா திமுகவும். அது மழுப்புவாங்க, இல்லை வழுவி போவாங்க அதுலேருந்து. அதுதான் உண்மையும் கூட. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் உதவி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் அந்த வார்த்தையை அவர் சொல்லலை, கூட்டணி இல்லாமல் தான் சொல்கிறார். கூட்டணின்னு சொல்லும்போது இடதுசாரிகளை தவிர்த்த காங்கிரஸ், விசிகா, மதிமுக எல்லாருக்காகவும் தான் அவர் பேசுகிறார்.
அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அல்லது வந்து தேமுதிக கடந்த காலங்களில் இருந்த பாமக, தேமுதிக, பாஜக எல்லாரையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்றது தான் பாலகிருஷ்ணனோட ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம். இது எளிய உண்மை, இதில் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அதிகாரத்தில் பங்கை பற்றி அவர் பேசவே இல்லை. அவர் ரொம்ப கேஷுவலாக என்ன கடந்து போகிறாருன்னா, ஆமாம் கூட்டணின்னு வச்சுக்கிறாங்க, ஆனால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆட்சி மட்டும் அவங்களே பண்ணுறாங்கன்னாரு. இது ஒரு விதமான சலிப்புலேருந்து வருது. ஆமாம், அது ஒரு விதமான சலிப்பு. கூட்டணி மட்டும் வச்சுக்கிறியா, ஆனால் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றேன். ஆனால் இடதுசாரிகளோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்பயுமே ஆட்சியில் பங்கு கொடுத்தா கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து கொள்கை செயல் திட்டங்களின் அடிப்படையில் மட்டும்தான் அதிகாரத்தில் பங்கு. ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அந்த செயல் திட்டத்தை வச்சு நம்ம மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வந்து அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் நம்ம ஆட்சி அமைக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரு அவர்களுடைய ஒரு பாலிசி, கொள்கை. ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டான ஒரு அணுகுமுறை. அதாவது ஃபியூச்சர்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. இல்லை, அது இருப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து டெக்ஸ்ட் புக் கேஸ்னுவாங்க இல்லையா, அதாவது வந்து அது வந்து உயர்ந்த லட்சியம். அது வந்து பர்ஃபெக்ட் பாலிடிக்ஸ்ன்றது அதுதான். ஆனால் இன்றைக்கி அது இல்லை, எங்கேயுமே இல்லைன்றது தான் உண்மை. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 2004 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கூட முதல் UPA 1 தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது. அதுவும் 4 வருஷத்தில் லெஃப்ட் வெளியில் போயிட்டு UPA 2 வரும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லை. UPA 2ல் காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லை. ஏன்னா லெஃப்ட் அதில் இல்லை, அதனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. இன்ஃபேக்ட் அப்போ மம்தா பானர்ஜி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு கேட்டப்போ 24 மணி நேரத்தில் அது வாய்ப்பு இல்லைன்னு ஓங்கி சம்மட்டியால் அடிச்சது காங்கிரஸ். எல்லா விஷயத்துலையும் வழவழா குழப்படான்னு இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அந்த விஷயத்தில் மட்டும் 24 மணி நேரத்தில் கிளாரிஃபை பண்ணார், தேர் இஸ் நோ காமன் மினிமம் ப்ரோக்ராம். ஸோ அது எங்கேயுமே இல்லை இன்னைக்கு. அதனால் இந்த விஷயத்தை ரெண்டாக பார்க்கணும். தேர் ஆர் 2 fold. ஒன்று, கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேர்தல் கூட்டணி இல்லாமல் யாரும் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்றது. நாட்டு ஆட்சி வெற்றி பெறும், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெறுவது என்பதில் வந்து சில கட்சிகள் அந்த குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. விசிகலேருந்து அந்த குரல் வருது, காங்கிரஸ்லேருந்து வருது. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு நாம் உருவாக்குற ஒரு செயல் திட்டமும் தேர்தலுக்கு பின்பு நம்ம உருவாக்குற காமன் மினிமம் ப்ரோக்ராமும் தான் நம்மளுடைய அடிப்படையாக இருக்கணும். குறிப்பாக ஒரு செயல் திட்டத்தை வச்சு நம்ம மக்கள்கிட்ட ஒன்றா போய் ஜெயிச்ச பிறகு தான் நம்ம அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனையே வருதுன்றாங்க. அதனால் அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க, கேட்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி இல்லாமல் யாராலையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவர் வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே ஒரு துணிச்சலான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா திமுகவுடன் அவர்கள் எந்த அளவு அணுக்கமாக இருக்கிறார்கள், நிலை வித்வான்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர்களுக்கு இதுவே ஒரு துணிச்சலான ஸ்டேட்மெண்ட் என்று தான் எண்ண தோன்றும். இதுதான் திருவாளர் பொதுஜனத்தின் பார்வை என்று நான் கணிக்கிறேன். நான் உங்களை வச்சு கேட்டேன். ஏன்னா உங்கள் மேலே சில தனிப்பட்ட அந்த கேள்விகள் வருது இல்லையா, உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, திமுக கூட்டணி உடையணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள். இது வந்து ரொம்ப 10ஆம் பசலித்தனமான அபத்தமான, அதாவது வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு கருத்து. அதாவது வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட்னுவாங்க. அகைன் இந்த வார்த்தைகள் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல்ஸ் வேர்ட்ஸ் தான். இதை யாரும் தவறாக எடுத்துக்கூடாது. அப்படி யாராவது காயப்பட்டாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, பர்சனலாக யாரையும் நான் எந்த காலத்திலுமே இன்சல்ட் பண்ணது கிடையாது. யாரையுமே எப்பயுமே நான் தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட்டதே கிடையாது. ஒரு நாளும் நான் ஈடுபட்டது கிடையாது. பர்சனல் அட்டாக்ஸ் நான் என்றைக்குமே பண்ணது கிடையாது. இது சில வார்த்தைகள் தடித்து இருக்குன்னா அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, பொலிட்டிக்கலி ரொம்ப இம்மச்சூர்டு ஸ்டேட்மெண்ட். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத அரைவேக்காடு மனங்கள் தான் இப்படி பேசும். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத அரைவேக்காடு மனங்கள் தான் இப்படி பேசும். அதாவது பொலிட்டிக்கலி ஆஃப் பேக்குடுவாங்க. மறுபடியும் வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துகிறேன். நீ அரைவேக்காடுறான்னு பர்சனலாக ஒருத்தனை திட்டுறது, காயப்படுத்துறதுலாம் இருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியிலான அரைவேக்காடு என்பது அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கலி ஆஃப் பேக்டு, அரசியல் ரீதியாக அரைவேக்காடாக இருக்கக்கூடிய, அரசியல் பக்குவம் இல்லாத, போதிய அரசியல் அறிவு இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைப்பார்கள். தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள், தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள், அவங்களோட புரிதலில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள், இவற்றையும் கவனத்தில் கொண்டு தான் ஒரு கட்சியுடைய தலைவர்கள், அந்த கட்சி சார்பாக பேசக்கூடியவங்க எப்பயுமே விமர்சிக்கணும். ஒரு கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பாளர், ஒரு தலைவர் இன்னொரு கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் தலைவரை பற்றி விமர்சிப்பது போல, கட்சி சாராத பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அவங்க எவ்வளவு தான் மோசமானவங்களாக இருந்தாலும் அவங்கள பற்றி விமர்சிக்கும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. அதுக்காக வந்து எல்லா நேரத்துலையும் அவங்க அடங்கி போனால் அப்படி சொல்லலை.
ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னுவாங்க. தனிமனித தாக்குதல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பத்திரிகையாளரோ அரசியல் பார்வையாளரோ ஒரு கட்சியை சாராதவர், அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது கூட அரசியல் கட்சிகளுக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை. நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையுமே எங்கேயுமே விமர்சனம் பண்ணது கிடையாது, எந்த அரசியல் கட்சி தலைவரையும் செய்தி தொடர்பாளர்களையும். என்னுடைய விமர்சனங்கள் எல்லாமே வந்து அரசியல், பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர், இஷ்யூ சம்மந்தப்பட்டது, தனிநபர் சம்மந்தப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு திமுக அரசுடைய 3.5 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்களை பற்றி நம்ம பேசும் பொழுது இதை கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப தவறானது, அரைவேக்காட்டுத்தனமானது. இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்ப அற்பத்தனமானது. பொலிட்டிக்கலி இட்ஸ் அ சில்லி ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு தனி மனிதனோட ரோலை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இதை திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பலவீனம் வெளிப்படுது. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, அதில் இவர்களும் சேர்ந்து விட்டார்கள், இந்த கூட்டணி உடைஞ்சிருமோன்ற பயத்திலிருந்து தான் இந்த குற்றச்சாட்டுகளை இத்தகைய நபர்கள், இத்தகைய மனிதர்கள் வைக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இல்லை, குறிப்பிட்ட சிலர் தானே அதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உங்களை மாதிரியான சிலர், ஒத்த கருத்துடைய சிலர் தான் இதை பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்படுது இல்லையா? உங்களை மாதிரியான நபர்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்படுது இல்லைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக, 10ஆம் பசலித்தனமா இருக்கு. ஓப்பனாவே சொல்லலாம், பாஜக RSS பின்னணி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள், நபர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்படுது. ஆமா, இது ரொம்ப அபத்தமானது கார்த்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னா தனி மனிதர்களுக்கு ரோல் என்ன? இப்போ இவர்களெல்லாம் கட்சிகளோட தலைவர்கள், இவங்கெல்லாம் கட்சிகள் நடத்துகிறாங்க. கட்சிகள் என்பவை என்ன? பல மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஸ்தாபன ரீதியாக அவங்களுக்கு வந்து பலம் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் பவர்னுவாங்க. அதிகாரத்துலையும் இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்க திமுகவோட இவங்க அணுக்கமாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். அதிகார பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மீடியா இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் விட மீடியா அவங்க கையில் இருக்குது. பொது கருத்தை இவங்களால் உருவாக்க முடியுது, விஷமத்தனமாக திசை திருப்ப முடியுது. அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். சமீபத்திய உதாரணத்தை சேர்த்து வச்சே சொல்கிறேன். அதானி விவகாரத்தில் துள்ளி குதிக்கிற திமுக கூட்டணியும் திமுகவும், திமுகவுக்கு சார்பு நிலையில் இருக்கக்கூடிய திமுகவின் ஊதுகுழலாக மாறிப்போன ஊடகங்களும் அதானியை விமர்சிக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட அதானி லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்க டான்ஜெட்கோ பற்றியோ, தமிழக மின் பகிர்மான கழகம் பற்றியோ, அது யாருடைய கட்டுப்பாட்டில் இன்று இயங்குகிறது, யாருடைய அரசில் அது இன்று இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளாமல், திமுகவை விமர்சிக்காமல், திமுக தலைமையை விமர்சிக்காமல், டான்ஜெட்கோவை விமர்சிக்காமல் அதானியை மட்டுமே உங்களால் குறிவைத்து தாக்க முடிகிறது என்றால் எந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் கருத்துருவாக்கத்தில் நீங்கள் கூர்த்த மதியுடன் செயல்படுகிறீர்கள் என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் உங்களோட பலம். நான் சொல்கிறேன், நீங்கள் மான்ஸ்ட்ரஸ் ப்ரப்போசனில் நீங்கள் இருக்கீங்க. டெல்லியில் எப்படி மோடி வந்து 2 வருடங்களில் 1.0 2.0 இருந்தாரோ அதற்கு இணையாக நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது சில தனிநபர்கள் வந்து இஷ்யூ பேசிஸில், மறுபடியும் நான் சொல்கிறேன், இஷ்யூ பேசிஸில் உங்களை விமர்சிக்கும் பொழுது அவங்களுக்கு முத்திரை குத்துறதும், அவன் சங்கின்றதும், பிஜேபின்றதும், காசு வாங்கிட்டான்றதும், கூட்டணியை உடைக்க பார்க்குறான்றதும் ரொம்ப, அதாவது எனக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அதாவது வந்து ரொம்ப கசடுன்னு ஆங்கிலத்தில், கழிசடைத்தனமானது, சேத்துல இருக்குல்ல அந்த மாதிரி. அதாவது இதெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான குற்றச்சாட்டு. ஒரு தனிநபரை பார்த்து என் கூட்டணி நீ உடைக்கிறேன்னு சொல்கிறது மூலமாக 2 விஷயம் வருது. நீ அற்பத்தனமாக பேசுகிறாய். 2வது, அற்பத்தனம் என்பதை விட ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவங்க பலவீனத்தை நீங்கள் காமிச்சுக்கிறீங்க. ஒரு தனிநபர், ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஓங்கி ஒரு அரை விட்டா நான் செத்துருவேன், ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா? பாடி அவ்வளோ வீக்கு, அவ்வளோ பாடி வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கில், ரெண்டுமே வீக்கு தான். நீ ஓங்கி ஒரு அரை விட்டா நான் செத்துருவேன். உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி ராட்சசர்கள் நீங்கள் இல்லையா? அவ்வளோ பலம் இருக்குது உங்ககிட்ட. மறுபடியும் சொல்கிறேன், அதிகார பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. பப்ளிக் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஒரு தனிநபரை பார்த்து எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்கன்றது இந்த வாதமே ஒரு அற்பத்தனமா இல்லையா? நீ இன்னொரு கட்சியை பார்த்து சொல்லு. இல்லை, அந்த ஒரு கோபம் வருதுன்ற அப்படின்றது ஏன் வருதுன்னா அவங்களுக்கு இது நல்ல பாயிண்ட். இந்த வார்த்தை ஏன் ஒரு தனிநபரை பார்த்து வருதுன்னா 2-3 விஷயம். ஒன்று, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, இந்த கூட்டணி உடஞ்சிருமோன்னு. 2வது, மக்கள் மத்தியில் தங்களுடைய கூட்டணிக்கான செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது. கவர்மெண்ட் பிகமிங் அன்பாப்புலர், திமுக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகுது, கூட்டணி கட்சிகளுக்கு கெட்ட பேர் அதனால் வருதுன்ற புரிதல் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. அந்த கோபம்லாம் சேர்ந்து தான் ஒரு தனிநபரை பார்த்து இவங்க எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்கன்ற வாதமாக வருது. எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப, அதாவது வந்து ஆங்கிலத்தில் மறுபடியும் சொல்லணும், இட்ஸ் அ சில்லி ஸ்டேட்மெண்ட், அற்பத்தனமான கருத்து.
நீ வந்து ஒரு தனிநபரை பார்த்து அப்படி சொல்லவே முடியாது. நீ உங்கள் கருத்து தப்புன்னு நீ சொல்லு. என் கூட்டணியை இன்னொன்று விஷயம், நீ கூட்டணியை உடைக்க பார்க்கறது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பலவீனத்தை நீங்களே 1000 வாட்ஸ் லைட் போட்டு வெளி உலகத்துக்கு காமிச்சுக்கிறீங்க. ஏன் அதை செய்கிறீங்க? உங்கள் பலவீனத்தை ஏன் வெளியில் காமிக்கிறீங்க? ஒரு மனிதன் பலவீனமாக கூட இருக்கலாம், தான் பலவீனத்தை காமிச்சக்கூடாது. யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் ஒரு வீக்னஸ். அதையும் செய்கிறாங்க. எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர். 3.5 வருஷம்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட குறை இருக்கும். லிஸ்ட்டு போட முடியும். இப்போ அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க, யார் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் சர்வீஸில் இருக்கவங்க, ஒரு ஓட்டுக்கு ஒரு ஊழியருக்கு 4 ஓட்டுனா கூட 48 லட்சம் ஓட்டு. ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்லாம் சேர்ந்துன்னா ஒரு 50 லட்சம் ஓட்டு. 1 கோடி ஓட்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க 2026 ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். எந்த அளவு நீ அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு இது உதாரணம். சாம்சங் பிரச்சனையில் மட்டும் இல்லைங்க, சாம்சங் பிரச்சனையை தொடர்ந்து நடந்த பல கூட்டங்களில் சிஐடியு சிபிஎம்மோட தொழிற்சங்க அமைப்பு சொல்லுது இது தொழிலாளர் விரோத அரசுந்து. வெளிப்படையாக அவன் சொல்கிறான். சிபிஎம் முட்டு கொடுக்குதுங்க. ஆனால் சிஐடி என்ன சொல்லுது, இது தொழிலாளர் விரோத அரசுந்து. சிஐடியு சிபிஎம்மில் ஒரு அங்கம் தான். எங்களோட எல்லா ஓட் பேங்க்குமே ஊழியர்கள் கிடையாது. இல்லை, உங்களோட மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கிளாஸ் தான் உங்களுக்கு. இப்போ உங்கள் ஓட் பேங்க்கே எகிருது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. நான் சொல்லலை, கோர்ட்டு சொல்லுது. 4 வாரத்தில் 2 கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். மாநில காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு. அதுக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய சிபிஎம் நண்பர்களை டிவியில் என்ன பேசுகிறாங்க, சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதிச்சு தான். இதில் பிரச்சனை சிபிஐயோட திறமை பற்றியோ நம்பகத்தன்மை பற்றியோ அது கிடையாது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஹைகோர்ட்டு சட்டம் ஒழுங்காக உங்களால் பராமரிக்க முடியல, உங்கள் காவல்துறையை நாங்கள் நம்பலைன்னு சிபிஐக்கு ஒதுக்குறோம். இது உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கண்டனம் இல்லையா? அண்ணா நகர் சிறுமி வழக்கில் போதைப் பொருள் பழக்கம் எவ்வளோ தூரம் கையை மீறி போயிருக்குன்னா, நாங்கள் வந்து ஒரு 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 கமிட்டியை போட போகிறோம். யார்? ஒரு ஜாயிண்ட் கமிட்டி. மத்திய மாநில அரசு விசாரணை அமைப்புகளை சேர்ந்து சிபிஐலேருந்து, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோலேருந்து, மாநில காவல்துறையிலேருந்து, மாநில வருவாய்த்துறையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் கமிட்டியை போட போகிறோன்னு ஹைகோர்ட்டு சொல்லுது. இதெல்லாம் இதுக்கு முன்னால் எந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கா? இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் அன்பாப்புலர் ஆகிட்டுருக்குன்றதுக்கு. இதெல்லாம் பேசுகிற ஒருத்தனை பார்த்து என் கூட்டணியை உடைக்கிறேன்னு கேட்குறது உங்களுக்கு வெக்கமா இல்லை? இப்படிலாம் பேசுறதுக்கு. இந்த இஷ்யூவெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ஏன் வரப்போகுது உங்களுக்கு இந்த பேச்சு? என்ன மாதிரி இருக்கவங்க ஏன் பேச போகிறோம்? நீங்கள் பேசல இல்லை, எங்கே பேசுனீங்க? இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 4-5 இஷ்யூஸ் இருக்குல்ல, எவ்வளோ சீரியஸான இஷ்யூஸ். இதெல்லாம் கடந்த 2 மாதத்தில் நடந்ததுங்க. கடந்த 2 மாதத்தில் நடந்த விஷயங்கள் இவை எல்லாமே. உங்கள் மாநகராட்சியில் 3 மாநகராட்சியில் அடிச்சுக்கிட்டு நடுத்தருக்கு வந்தது சண்டை. திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில், காஞ்சிபுரத்தில். எதிர்க்கட்சிகளோ ஊடகங்களோ சொல்லலை. திமுக கவுன்சிலர்கள் தெருவாக போய் பேசினான், பேட்டி கொடுத்தான், டிவியில் பேசினாங்க. என்னன்னு, மேயர் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறாருன்னு. 2 இடத்துல மேயரை மாற்றுறீங்க, ஒரு இடத்துல மாற்றுறேன். அரசில் இந்த கவர்மெண்ட்டில் ஊழல் புறையோடி போயிருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நான் சொன்ன இந்த 5-6 இன்சிடென்ட் இருக்குல்ல, லிஸ்ட் அவுட் பண்ணல, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கீழே வந்து கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு என்பதற்கான உதாரணம். நீங்கள் 40 சீட்டு ஜெயிச்சிட்டதை வச்சு அளவுகள் காமிக்காதீங்க. அதல்ல, வெற்றி தோல்வியை வச்சு இந்த பேசாதீங்க. இப்போ சொல்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாமே நீ தானே வந்து வாய்க்கழியாக பேசினா. ஹத்ராஸ் இஷ்யூலேருந்து, டெல்லியில் பாலியல் வன்புணர்வுலேருந்து, அகமதாபாத்தில் யாரோ ஒரு சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டால் இங்கே உட்காந்து மணிக்கணக்காக டிவியில் விவாதம் பண்ணுறீங்கல்ல, அதே தானே அண்ணா நகர் கேஸில் நடந்தது, அதே தானே கள்ளக்குறிச்சி கேஸில் நடந்தது. ஆனால் பாஜக உள்ளே வரக்கூடாது இல்லையா? தாங்க, இப்போ நீ இதெல்லாம் பண்ணினா பாஜக உள்ளே வந்துடும் சொல்லும்போது நீ பாஜக, இதோட முட்டாள்தனமான பேச்சு ஏதாவது இருக்கா? நீங்க பெரும்பான்மை அவங்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் 2026 பாஜக எதிர்ப்பு தான் கொள்கை. 2021 தான் அது முக்கியமானதாக இருந்தது அப்படின்னா, இப்போ 2026க்கும் அதே தான். இது ரொம்ப முட்டாள்தனமான பேச்சு. எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன்ஸ் லோக்கலைஸ்டாக தான் ஃபைட் ஆகும். லோக்கல் இஷ்யூஸை வச்சு தான் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஃபைட் ஆகும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி வேணுமா வேணாமான்றது மோடி பிரதான எதிரி, பிஜேபி பிரதான எதிரி. அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்டாலினோட சாதனைகள் வேணுமா வேணாமான்றது தான். இங்கே நீ வந்து 4%, 5% ஓட்டு இருக்க பிஜேபி தான் எனக்கு பிரதான எதிரின்னு சொல்கிறது மூலமாக இந்த கவர்மெண்ட் பண்ணுற அட்டூழியத்தை, பஞ்சமா பாதகங்களை நீ காப்பாற்றுற. பொது உடைமை சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு நீ காப்பாற்றுற. இதை விட அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமா? பிஜேபி வேணாம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி வேணாம், அசம்பிளியில் வந்து பிஜேபி வந்து பவரே கிடையாது அவங்களுக்கு, அவங்க ஒரு பிளேயரே கிடையாது, நான் என்டைட்டி. இங்கே வந்து எனக்கு பிஜேபி தான் எனிமின்றது மூலமாக இந்த 5 வருஷமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் 1.5 வருஷத்தில் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும். இதை கடந்து போக சொல்கிறியா? இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? யாரை ஏமாத்துறதுக்கு பேசுகிறீங்க? உங்கள் கேடர் இதை ஒத்துக்கல.
இதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய, உங்களோட பிரதான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்கள், ஏங்க இது தொழிலாளர் விரோத அரசுன்னு அவன் தீர்மானம் போடுறாங்க, நீ போய் முட்டு கொடுக்குறிய? வெக்கமா? இதை விட ஒரு மோசமான அரசியல் எங்கேயா நடந்திருக்கா? அவங்க வாக்கு வங்கியை பற்றி உங்களுக்கு என்ன சார் அக்கறை? எனக்கு கவலை இல்லைங்க, என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கேள்வி தான் நேற்று ஒருத்தர் கேட்டார், எங்கள் வாக்கு வங்கியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டெல்லாம் பேசலைங்க, என்ன இருக்குன்னு சொல்கிறோம். உங்களோட தொழிற்சங்கம் சொல்லுதுங்க இது தொழிலாளர் விரோத அரசுன்னு. அவங்களுக்கு தான் நீங்கள் காவடி தூக்குறீங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் கும்மி அடிக்கிறீங்க. இப்போ கொண்டு வந்து நீ மோடி எதுக்கு வைக்கிற? உடனே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தியா, அங்கே பார்த்தியா, இங்கே பார்த்தியான்னா பிரச்சனை தமிழ்நாடை பற்றி. இது இந்த பிஜேபி கார்டை வச்சு பிஜேபி இங்கே யாருமே ஏற்றுக்கல. பிஜேபியா திமுகவா எது தமிழ்நாட்டுக்கு பெரிய எதிரினா பிஜேபி தான். மதவாதம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ அதை வச்சுக்கிட்டு நீ அடிக்கிற கொள்ளையை, நீ பண்ணுற பாவங்களை, நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும் நியாயப்படுத்தணும். இதப்பா நீ என்ன எதிர்த்துனா பிஜேபி வந்துருவான்னு நீ செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கு எதிராகவும் குரலை எழுப்புறவங்கள பார்த்து நீ பேசுகிறோன்னா உன்னை விட அயோக்கியம் யாரும் கிடையாது. அதான் தொழில் நிறுவனங்களுக்கு இங்கே ரத்தன கம்பளத்தை விரிக்கிறத விட மோசமான ஒரு பிஜேபி ஆதரவு நிலை ஏதாவது இருக்க முடியுமா? பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு டைரெக்டாக அலைன்ஸ் வச்சு 10 சீட்டு 20 சீட்டு பிஜேபி கொடுத்தா அவனை ஜெயிக்க வைக்கிறதுன்றது அது அல்ல, அது கிடையாது. அவனோட எக்கனாமிக் அஜெண்டாவை, அவனோட கம்யூனல் அஜெண்டாவை, அவனோட கல்ச்சுரல் அஜெண்டாவை நீ உள்ளே கொண்டு வந்து போடுறல்ல, இதுதான் உண்மையிலே பிஜேபிக்கான நட்பு சக்தியின் வேலை. பிஜேபியோட உண்மையான பி டீம் யாருன்னா இதெல்லாம் செய்கிறவங்க. அதானி கிட்ட போய் இவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட்டை போட்டது யார்? அது யாருக்கு லாபம்? அவங்களுக்கு லாபம். காட்டுப்பள்ளி போர்ட்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? வரும் கொஞ்ச நாளில் முருகர் விழா எடுத்து கந்த சஷ்டி கவசத்தை இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கா? பள்ளி குழந்தைகளை ஒரு மதம் சார்ந்த பாடல்களை பாட வச்சுருக்க. இன்றைக்கி முதலமைச்சரோட தொகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கல்லூரிகளில் இந்துக்கள் மட்டும்தான் வேலையில் இருக்கணும் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது. ஏன் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது? நீ அப்படி ஒரு ஜீவோ போட்ட, அதனால் ஆர்டர் பண்ணுது. இதெல்லாம் வேறு எந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கா? அப்போ இந்த மாதிரி பிஜேபியோட பொருளாதார செயல் திட்டங்களுக்கும் அவர்களுடைய இந்துத்துவா நலன் சார்ந்த செயல் திட்டங்களுக்கும் நீங்கள் ரத்தன கம்பளத்தை விரிச்சிட்டு பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. ரெண்டாவது அசம்பிளி எலெக்ஷன் எனக்கு பிஜேபி தான் எனிமி, திமுக எனிமி இல்லைன்னா என்ன பேச்சு இதெல்லாம்? அப்போ நீ தொடர்ந்து பெர்பெச்சுவேட் பண்ணுற இந்த அட்டூழியங்களை, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை, இவர்களுடைய குறைகளை நீ பெர்பெச்சுவேட் பண்ணுற. மறுபடியும் சொல்கிறோம், பிஜேபியா டிஎம்கேவா யாரா மெயின் எனிமினா பிஜேபி தான். ஆனால் அதுக்காக இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை நீ கண்டு காணாமல் இருக்கணும், அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உண்மையிலேயே டிஎம்கே கிட்ட நீங்கள் வேலை போயிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இது எங்கே நிற்கும்? அடுத்த இடத்துல நீ எலெக்ஷனுக்கு 10 கோடி வாங்கினல்ல, அங்கே நிற்கும். இன்றைக்கி நீ இவ்வளோ தூரம் திமுக ஏன் முட்டு கொடுக்குறேன்னா, நீ அன்னைக்கு 10 கோடி வாங்கின, தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு என்ற தியரி இருக்குல்ல, அந்த தியரி வலுப்புறம் அந்த வாதம் எழுவது இயல்பானது இல்லையா? ஆமாம். இப்போ பேசுனது அத்தனையுமே கார்த்தி இஷ்யூஸ், எந்த தனிநபரை பற்றி கூட பேசலை, ஒருத்தர் பேரை கூட சொல்லலை, தனிநபர்கள் யாரை பற்றியும் பேசலை, ஒரு கட்சியின் செயல்பாடை பேசலை. இன்னொன்று, ஒரு கட்சியோட செயல்பாடு என்பது எவன் வேணால் பேசலாம். எங்கள் கட்சியை பற்றி உனக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறது மாதிரியான ஒரு அடிமுட்டாள்தனமான அயோக்கியத்தனமான வாதம் வேறு எதுவுமே இருக்காது. அதாவது முழு வளர்ச்சி அடையாதவன் தான் அப்படி பேசுவான். எங்கள் கட்சியை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு யாராவது ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு மூளை முழு வளர்ச்சி அடையவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா ஒரு கட்சி என்பது பப்ளிக் ஆர்கனைசேஷன், அதை பற்றி யார் வேணால் பேசலாம், புரியுதா? அதனால தான் அது பேர் அரசியல் கட்சி. ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசக்கூடியவங்களை இப்போ என்னுடைய நிலைப்பாட்டில் இப்போ அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் ஒரு பிரச்சனை சலசலப்பு வந்திருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்கள் அறிக்கை, தொடர்ந்து ஒரு 3 அறிக்கை விடுறாரு. காங்கிரஸ்லேருந்து சில கூட்டணி ஆட்சி வேணுன்ற ஒரு கோஷம் வருது, இவங்கலேருந்து கூட சேர்த்துக்கிறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரம் தரதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது பெருசாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இல்லைங்க, இப்போ திருமா கட்சியிலேருந்து அந்த குரல் ஆதவ அர்ஜுனான ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவர் அந்த பிரச்சனையை கிளப்புறாரு, கன்சிஸ்டண்ட்டாக அவர் பேசிகிட்டு இருக்கார். அதில் என்னங்க தப்பு இருக்குது? த டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு வாங்க. எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி யோசிக்கிறது கொத்தடிமைகள் தான். அது கொத்தடிமைகளை மட்டுமே இருக்க அரசியல் கட்சிகள் உருப்படாது. எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு விசிகாக்குள்ளேருந்து ஒரு குரல் எழும்புதுன்னா அந்த கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். அதனை ஆதரிக்கணும், ஊக்குவிக்கணும், இல்லை பொத்திக்கினாது இருக்கணும். அந்த மாதிரி பேசுகிறவங்கள தூக்கி கழுவில் ஏற்றுறது, அதுக்கு 1000 உள்நோக்கம் கற்பிப்பது அயோக்கியத்தனமானது. அதாவது இங்கே திமுகவும் அண்ணா திமுகவும் மட்டும்தான் ஆளை பிறந்தவங்க, மற்றவங்க எல்லாருமே அவங்க பின்னால் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணமே முதல்ல மாறணும். கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் மட்டும்தான், அந்த கடைசி 15 நாள் தான். அது கூட இடப்பங்கீடு தான், அதுக்கு பேர் தொகுதி பங்கீடு தான், கூட்டணி கிடையாது. இங்கே கூட்டணியாக மாற்றி இந்த 6 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க அட்டூழியம் என்னென்னா, இவங்களுக்கு அரசாங்கத்துலேயும் பங்கு கிடையாது,
எலெக்ஷன் வரும்போது மட்டும் கூட்டணியில் இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அது ஒரு கவர்மெண்ட் தான், ஒரு கட்சி கவர்மெண்ட் தான். ஆனால் கெட்ட பேர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்ந்து. நல்லா கவனிங்க, அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைக்கிறது ஒரு கட்சி. முதல்ல ஆட்சிக்கு வர்றது கூட்டணியால். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அது ஒரு கட்சி ஆட்சி. ஒரு கட்சி ஆட்சியை ஒரு கட்சி தான் எல்லாத்தையும் அனுபவிக்கும். ஆனால் பாவத்தை மட்டும், கெட்ட பேரை மட்டும் எல்லாரும் பிரிச்சுப்பாங்க. இது என்ன நியாயம்? இது இதை தான் ஆதவர்ஜுனா கேட்குறாரு. அதில் எந்த தப்புமே இல்லை. விசிகா வந்து அது அவரோட சொந்த கருத்துங்க, கட்சியோட கருத்து இல்லை அதுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அதுவும் நியாயம் தான். அந்த கட்சிகளில் ஜனநாயகம் இருக்குது. அவரே ஆர்எஸ்எஸ் பின்னணி உடையவர் தானே. ஏங்க எல்லாருக்கும் அந்த காலத்தில் கார்த்தி, நீங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலும் நினைக்கிறேன், எவனாக இருந்தாலும் சிஐஏன்றுவானுங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக எவனாவது பேசினா அப்படின்னா அவன் சிஐஏ, இவன் சிஐஏ, இவன் சிஐஏ. அவன் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றின்னு இருப்பான் ரோட்டில், அவனை பார்த்து அவன் சிஐஏன்னுவாங்க. அந்த மாதிரி கதை தான் இது. எவனாவது திமுக இல்லை, அதை தான் நானும் கேட்குறேன். ஒரு இஷ்யூ பேஸ்டை பற்றியே பேசாமல் இப்போ தொடர்ந்து விவாதங்களாக இருக்கட்டும், பேச்சுகளாக இருக்கட்டும், எல்லாமே கூட்டணி முறிவு, வேறு கூட்டணி, அதிமுக இந்த கூட்டணி செட் பண்ணுது அப்படின்றது ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கான்னு கேட்குறேன் இந்த அரசு. ஆமாங்க, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி எது குறை சொன்னீங்கன்னாலும், நீ வந்து திமுக கவர்மெண்ட்டை யார் விமர்சனம் பண்ணாலும் அவன் பிஜேபி சங்கி, அவன் கூட்டணியை உடைக்கிறான், இந்த வாதம் தான் வரும். இது ஏன் இந்த வாதம் வருதுன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக புரிகிறது. உண்மை சுடும். அந்த சூடு தாங்காமல், அவர்கள் அந்த உஷ்ணம் தாங்காமல் உண்மையை பேசுபவர்களை பார்த்து நீங்கள் கூட்டணியை உடைக்கிறீர்கள் என்கிறார்கள், அல்லது பிஜேபி நாள் என்கிறார்கள், சங்கி என்கிறார்கள். இப்படிப்பட்ட பல புகழ் மாலைகளை பட்டங்களை சூட்டுகிறார்கள். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி கார்த்தி, நன்றி.